உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். தமிழ்நாடு ஈழுவாத்தியா சேவா சமாஜம் 18ஆம் ஆண்டு விழா கோவையில் தமிழ்நாடு ஈழுவாத்தியா சமாஜத்தின் ஆண்டு விழா மற்றும் குடும்ப சங்கமம் கவுண்டம்பாளையம் கல்பனா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சமாஜத்தின் நிர்வாகிகளும் சிறப்பு அழைப்பாளர்களும் இணைந்து குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற பாரம்பரிய நடனங்களான மோகினியாட்டம், திருவாதிரை, களி ஆகிய கலை நிகழ்ச்சிகளை கலைநயம் மிக்க பெண்கள் மிகவும் நளினமாக நடனமாடி பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தனர். சமாஜத்தின் தலைவர் எம்.ஆர். ரமேஷ்குமார் அவர்கள் ஈழுவாத்தியா சமூகத்தின் முன்னேற்றம் குறித்தும் எதிர்கால சந்ததிகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இடஒதுக்கீடு பிசி சான்றிதழ் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் எடப்பாடியாருக்கும் கொங்கு மண்டல தளபதியார் மாண்புமிகு தமிழக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கும் சமாஜத்தின் ஆலோசகர் மறைந்த ஜே.கே. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மாநில அரசின் பரிந்துரையோடு மத்திய அரசின் ஓபிசி சான்றிதழ் பெறுவது குறித்தும் சமுதாய இளைய தலைமுறையினருக்கு மணமாலை பதிவின் அவசியத்தை எடுத்துக் கூறினர். மணமகன் மணமகள் பதிவு செய்ய தகுந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. டிஜிட்டல் திரையில் தேர்ந்தெடுக்க வசதி செய்து கொடுக்கப்பட்டது. மேலும் சமாஜத்தின் நிறுவன தலைவர் கே. வேலாயுதன், பொதுச் செயலாளர் வி. ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கே. அஜித்குமார், துணைத் தலைவர்கள் பி. வி. மோகன், பி. பரமேஸ்வரன், துணை பொதுச் செயலாளர் சி. சண்முகம், கே. செந்தாமரை, கே. நாராயணன் மற்றும் சமாஜத்தின் பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். ஸ்ரீ நாராயண குரு தர்மம் பற்றி ஸ்ரீமான் ஆர். ஜெயதேவன் சிறப்புரையாற்றினார். இந்த விழா வெறும் ஆண்டு விழாவாக மட்டுமல்லாது ஒரு குடும்ப விழாவாக குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு கொண்டாடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் பிரணவம் நாட்டியாலயா குழுவினரின் நடன ஆசிரியர் நித்யஸ்ரீ மற்றும் மகளிர் அணி தலைவி கார்த்திகா ரமேஷ் தலைமையில் சமாஜத்தின் பெண்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழா குழு தலைவர்கள் ஆர். மோகன்தாஸ், சந்தோஷ், சுனில் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு ஈழுவாத்தியா சேவா சமாஜத்தினுடைய தலைவர் எம்.ஆர். ரமேஷ்குமார் இன்று எங்களுடைய சமாஜத்தினுடைய 18வது ஆண்டு விழாவும் பொதுக்குழு கூட்டமும் இங்கே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே எங்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு 40 ஆண்டுகால கோரிக்கையான பிற்படுத்தப்பட்டோர் சான்று கிடைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியிலே நமது மறைந்த திரு ஜே.கே. அவர்கள், ஜெயக்குமார் அவர்களுடைய ஒரு உன்னதமான செயல்பாடுகளினாலும் முயற்சியினாலும் சமுதாயத்தின் ஒற்றுமையினாலுமே அண்ணன் எடப்பாடியார் முகாந்திரம் நமக்கு எஸ்.பி. வேலுமணியினுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த சான்றிதழ் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதற்கு முக்கிய காரணம் சமுதாயத்தின் வாயிலாக அதை ஒரு உந்துதல் கொடுத்தவர் ஜே.கே. என்பதை இந்த நிலையிலே நினைவு கூறுகிறோம். இன்றைய எங்களுடைய மெயின் அஜெண்டாவாக மத்திய அரசிடமிருந்து ஓபிசி சான்றிதழுக்கும் இன்று ஜெயக்குமாருடைய மௌன அஞ்சலி, இந்த அஞ்சலியின் வாயிலாகவே மத்திய அரசினிடம் ஓபிசி சான்றிதழுக்குமே நாங்களுடைய முறையிட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதுவும் வெற்றியடைந்து நமது சமுதாயத்திற்கு வெகு விரைவிலே ஓபிசி சான்றிதழும் கிடைக்கும். அதற்கு மாநில மத்திய அரசுகள் நமக்கு முழுமையான ஒத்துழைப்பு தரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வந்த உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று நன்றி கூறுகிறேன்.